ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு ஜாம் பண்ண போகிறோம். ஆம்லா, கேரட், பீட்ரூட் இந்த 3 வெஜிடபிளையும் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு ஒரு ஹல்வா ரெசிபி, அதுக்கப்புறம் ஒரு ஜாம் ரெசிபி ரெண்டும் பண்ண போகிறோம். குட்டீஸ்க்கும் இது ரொம்ப பிடிச்ச மாதிரியாக தான் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 200 கிராம்ஸ் நெல்லிக்காய், கேரட் 200 கிராம், 200 கிராம் பீட்ரூட் இது 3 எடுத்துகிட்டு ஆவியில் வேக வைக்கிற மாதிரியான ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த ஆம்லாவில் இருக்கிற விதைகளை மட்டும் தனியாக நீக்கி எடுத்துடலாம். இது விதைகளை நீக்கினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பல்ப் மட்டும் இருக்கிற மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இப்படியே அரைச்சோம்னா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சு வராது. இதோட ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பேனில் சேர்த்திக்கலாம். இந்த நெல்லிக்காயெலாம் அப்படியே சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம பசங்க தான் அப்படியே சாப்பிட மாட்டாங்களே, சரி இப்படியாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரைச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையுமே பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர்ற ஸ்டேஜில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். டோட்டலாக ஒரு 2 கப் அளவுக்கு இந்த அரைச்ச பேஸ்ட் வந்தது. அதே அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு மீடியமான ஸ்வீட்டு இருந்தது. ரொம்ப ஸ்வீட் வேணும்னா இன்னும் ஒரு அரை கப் சேர்த்திக்கலாம். இந்த சர்க்கரை எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா மெல்ட் ஆகி நல்லா உருகி வரும். அதுக்கப்புறம் திக்காக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு கெட்டியான பதம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா சுண்டி வரும். லைட்டாக தண்ணி இருந்தால் கூட எல்லாமே நல்லா வற்றினதுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம ஜாம் நமக்கு தேவையான அளவுக்கு ஜாமாக நம்ம இது இந்த ஜாம் சப்பாத்தி, பிரெட் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மிச்சம் இருக்கிறதுல நம்ம ஹல்வா இப்போ ரெடி பண்ணலாம். இப்போ இந்த பேஸ்ட்டோட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா இன்னும் திக்கனாகி வரும். அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். சேர்த்த கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். நல்லா ட்ரை ஆக ஆரம்பித்தோடனே ரொம்ப டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். ஆட் பண்ண நெய் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பீசஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பால்ஸ் மாதிரி உருட்டி நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு 3 to 4 days வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.